ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சிக்கன் வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அதில் வந்து மேரினேட் பண்ணிக்கணும். அதெல்லாம் சிக்கனை வந்து தனியாக மேரினேட் பண்ணி வச்சா தான் அது நல்லா ஊற ஊற தான் சிக்கன் நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன், ஏன்னா நம்ம கிரேவிலையும் கொஞ்சம் போடணுங்கிறனால ஸோ நம்ம வந்து கம்மியாகவே சேர்த்துக்கலாம். மீன்வேல் நான் வந்து சாப்பாடும் இங்கே கொதிச்சிட்டு இருந்ததுனால ரசத்துக்கும் நுணுக்கி வச்சுட்டேன். அப்புறம் வந்து இதுக்கு தேவையானது தேங்காய் பேஸ்ட்டு இந்த கிரேவிக்கு. அது எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு தேங்காய், பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு, அப்புறம் மல்லி இலை மஸ்ட் இருக்குது, அப்புறம் மிளகு, சீரகம், கொஞ்சோண்டு சோம்பு, இது எல்லாத்துலேயும் ஹாஃப் டீஸ்பூன், அப்புறம் வெங்காயம், தக்காளி, மிளகா இது தனியாக வெட்டி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு பேனில் வந்து எண்ணெய் வச்சு ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டு அப்புறம் லைட்டாக நான் கடுகு போட்டுக்கிட்டேன். அப்புறம் வெங்காயம் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமேட்டு பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா அதையும் நல்லா சாட்டே பண்ணிட்டு நல்லா வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமேட்டு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம திருப்பியும் மசாலாஸ்லாம் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், அப்புறம் எங்கள் அம்மா குழம்பு மிளகாய் தூள்னு ஒன்று கொடுத்தாங்க, அதையும் நான் ஆட் பண்ணிட்டேன். அப்புறமேட்டு இதுக்கு தனியாக நான் மிளகு, ஜீரகம், சோம்பு இது 3ஐயும் இடித்து வச்சுருந்தேன்னா அந்த பவுட்ரு அதிலே சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் நல்லா அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு சிக்கன் ஆட் பண்ணி அந்த பவுட்ரு பாதி மட்டும் போடணும், அந்த மிளகு ஜீரக பவுட்ரு. மீதி வந்து கிரேவி நல்ல கன்சிஸ்டன்சியாக வந்ததுக்கப்புறமேட்டு லாஸ்ட்டில் தூவி இறக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கணும், நல்லாயிருக்கும். மீன்வேல் இந்த கேப்லேயே நான் வந்து அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா நல்லா சுருள அதுக்கப்புறமேட்டு தண்ணி ஊற்றி நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமேட்டு செமி கிரேவியாக நான் எனக்கு வந்து செமி கிரேவியாக தேவைப்படுது, நான் செமி கிரேவிலே இறக்கிட்டேன். நீ இன்னும் நல்லா வற்ற விட்டு ஓரளவு பெரட்னாக்கில் சாப்பிட்டாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் செமி கிரேவிங்கிறது இன்னும் சூப்பராக இருக்கும். அதையும் ட்ரை பண்ணி பார்த்து சிக்கன் கிரேவி இஸ் ரெடி. ஸோ தட் அவ்வளோதான். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா கீர்த்திஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.